நம்ம வீட்லேயே பன்னீர் செய்யலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், பசும்பால். அது இப்போ வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு வச்சுக்கலாம் கையில். பால் நல்லா சூடாகுது. இப்போ நம்ம எலுமிச்சைப்பழமே கொஞ்சமாக விடுவோம். இது ஒரு எலுமிச்சைப்பழம் தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். பால் நல்லா திரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அது லெமன் ஜூஸ், அதையே விட்டுருவோம். அவ்வளோதான். தண்ணியும் பன்னீரும் தனித்தனியாக ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இது திரண்டு எல்லாம் ஒன்றா ஆகிடும். ஒரு லிட்டருக்கு நம்மளுக்கு ஒரு 100 கிராம் பன்னீர் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது ஒரு காட்டன் துணியில் நம்ம வடிகட்டிக்கலாம். காட்டன் துணி போட்டிருக்கேன், அதில் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். நல்லா துணியில் அப்படியே இறுக்கி இப்படி எடுத்தோம்னா தண்ணிலாம் வெளியே ஏறிடும். இது மேலே நம்ம வெயிட்டாக எதனா வைக்கலாம். நான் ஒரு சட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இது கீழே நம்ம பன்னீரை அழுத்தி முடிச்சிருக்கோம். அது நல்லா தண்ணிலாம் இருந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து இப்போது நம்ம பன்னீரை எடுத்து பார்க்கலாம். நல்லா டைட்டாகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு சின்ன தட்டில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. வீட்லேயே நம்ம பன்னீர் தயார் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பன்னீர் சப்ஜி பண்ணி பார்க்கலாம். பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு 10 நிமிஷத்தில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பன்னீர் ரெடி ஆகிடும். பன்னீர் ரெடி.